Namaste students, welcome back to 11th physics class. So நம்ம last classல எது வரைக்குமா பார்த்திருந்தோம் example sums பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதோட continuation தான் இங்கே பார்க்கணும். So example 3.5 question is a person rides a bike with a constant velocity v vector. So அப்போ என்ன சொல்றாங்க, a person வந்துட்டு bike ride பண்றாங்க with a constant velocity v vector with respect to ground. ஸோ கிரவுண்டை பொறுத்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் பைக் வந்து ரைட் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் another bike accelerates with acceleration a vector with respect to ground. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் what is the difference between velocity, constant velocity and acceleration என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு பைக் ரைட் பண்ணுறாங்க வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டை பொறுத்து. அண்ட் அனதர் பைக்கர் இன்னொரு பைக் வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பைக்கை ரைட் பண்ணுறாங்க வித் ஆக்சிலரேஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஸோ ஹூ கேன் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா வித் ரெஸ்பெக்ட் டு அ ஸ்டேஷ்னரி அப்சர்வர் ஆன் த கிரவுண்ட். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மே ஆஸ்க் இன் 2 mark or 3 mark கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாமா. ஸோ இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ரெண்டு பைக்கு ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், அனதர் பைக் வந்துட்டு மூவிங் வித் ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ அப்போது எந்த பைக் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ கேன் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா வித் ரெஸ்பெக்ட் டு அ ஸ்டேஷ்னரி அப்சர்வர் ஆன் த கிரவுண்ட். ஸோ இப்போ இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷ்னரி அப்சர்வரை பொறுத்து எந்த பைக்குக்கு நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ அதாவது நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நியூட்டன் செகண்ட் லா பார்க்கும்போது, அதாவது நியூட்டன் செகண்ட் லா இல்லை, இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில், அதாவது ட்ரெயினில் வந்துட்டு ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது சடனாக அது எந்த ஒரு ஃபோர்ஸுமே அதில் அப்ளை பண்ணாமல் தானாகவே அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ அப்போ அது வந்துட்டு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே வந்துட்டு இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ ஹூ கேன் அப்ளை, எந்த பைக்கர் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லாவை இங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேஷ்னரி அப்சர்வர் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் சொல்யூஷன், செகண்ட் பைக்கர் கேன் நாட் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா. அதாவது செகண்ட் பைக்கர் என்ன ஆகுது, ஏன்னா அவங்க வந்துட்டு ஆக்சிலரேட்ஸ் வித் ஆக்சிலரேஷன் ஏ வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஸோ அப்போ செகண்ட் பைக்கர் கேன் நாட் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா. ஏன்னா இனர்ஷியல் ஃப்ரேம் இட் ஒபேஸ் த நியூட்டன்ஸ் லாஸ் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் இட் டஸ் நாட் ஒபே த நியூட்டன்ஸ் லா. இது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தோன்னா உங்களுக்கு புரியும் என்னன்ட்டு. ஸோ அப்போது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, செகண்ட் பைக்கர் கேன் நாட் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஹீ இஸ் மூவிங் வித் ஆக்சிலரேஷன் ஏ வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த். ஸோ அப்போ ஹீ இஸ் நாட் இன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ அப்போ இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னா வித் கான்ஸ்டன்ட், நான் அது உங்களுக்கு அந்த கிளாஸில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்தால் நியூட்டன்ஸ் லா ஒபே பண்ணும், நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்தால் நியூட்டன்ஸ் லா ஒபே பண்ணாது அப்படின்ட்டு. இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அதை வந்து இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்கிறோம். அதுவே வித் ஆக்சிலரேஷன் அப்படின்னா தட் இஸ் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ அப்போ இங்கே நியூட்டன் செகண்ட் லா எதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஃபஸ்ட் பைக்கருக்கு தான் அப்ளை பண்ண முடியும். Second biker cannot apply the Newton second law because he is moving with acceleration a vector with respect to earth. ஏன்னா he is not in inertial frame அப்படின்னு சொல்கிறாங்க. But the first biker can apply Newton second law. First bikerனால Newton second law அப்ளை பண்ண முடியும் because he is moving with constant velocity with respect to earth. So he is in inertial frame. So this questions may ask in 3 mark or 2 mark questions also. ஸோ அப்போ அதனால தான் எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம வந்துட்டு கிளியராக பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ எங்கே வந்துட்டு இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்கும், அதாவது நியூட்டன்ஸ் லாஸ் வந்துட்டு அப்ளைட் ஒன்லி ஃபார் த இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மூவ் ஆகும்போது, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதோ அதுக்கு வந்துட்டு நம்ம நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. So a person, question என்னமா, a person rides a bike with a constant velocity v vector with respect to ground and another biker accelerates with acceleration a vector with respect to ground. Who can apply Newton's second law with respect to a stationary observer on the ground?
ஸோ here solution the answer is என்னன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பைக்கர் cannot apply நியூட்டன் செகண்ட் லா. ஏன் அப்படின்னா he is moving with acceleration. acceleration போது with constant velocityல இல்லை அப்படின்னு அர்த்தம் with respect to earth. ஸோ அப்போ he is not in inertial frame. ஸோ அப்போ அவங்களால நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண முடியாது. பட் the first biker can apply நியூட்டன் செகண்ட் law because he is moving at constant velocity with respect to earth because he is in inertial frame. அடுத்தது 3.6 the position vector of a particle is given by. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க கொஷின். இது வந்து 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்கம்மா. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. the position vector of a particle is given by r vector equal to 3t I cap plus 5t square j cap plus 7 k cap. அந்த காம்பனன்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க பொசிஷன் வெக்டர். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டைரக்ஷன் இன் விச் த பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் நெட் ஃபோர்ஸ். ஸோ எந்த டைரக்ஷனில் இந்த பார்ட்டிக்கல் நெட் ஃபோர்ஸ் டோட்டல் ஃபோர்ஸை உணரப்படுது அப்படின்னு கேட்காங்க. த பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் given by r vector is equal to 3t I cap plus 5t square j cap plus 7 k cap. Find the direction in which the particle experiences net force அப்படின்னு கேட்குறாங்கம்மா. தென் ஃபஸ்ட் velocity of the particle. எந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் we find out the velocity of the particle. நமக்கு நல்லாவே தெரியும் velocity அப்படிங்கும்போது என்ன எழுதுவோம், dr vector by dt, அதாவது displacement by time taken அப்படிங்கிறது தான் எழுதியிருக்காங்க. change in displacement by time taken. ஸோ இந்த இடத்துல change in position with respect to time. ஸோ இப்போ v vector is equal to dr vector divided by dt is equal to, இப்போ இந்த r வெக்டருக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த வேல்யூவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கம்மா. d by dt இதில் பார்த்தீங்கன்னா இந்த r வெக்டருக்கு பதிலாக இந்த ஆருக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேல்யூஸை எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போது d by dt 3t I cap plus d by dt again 5t square, அடுத்தது d by dt 7k. நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே 7 அப்படிங்கும்போது there is a constant value. அப்போ இது வந்துட்டு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் என்ன ஆயிரும், it gets 0. சரிங்களா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3t I cap இருக்குது, தென் 5t square j cap இருக்குது. இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 3t பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா 3ன்னு கிடைக்கும் நமக்கு ஆன்சர் வந்து. ஏன்னா dt by dt இந்த இடத்துல 3யை வெளியில் எடுத்துகிட்டு டீயை மட்டும் பேலன்ஸ் வச்சுட்டான் என்ன ஆகும், அதாவது 3யை மட்டும் காமனாக ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இந்த t எடுத்துட்டோன்னா dt by dt இது என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், 3i cap மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா d by dt of 5t squared இருக்குங்களா. அப்போ t squared அதாவது d by dt of t squared டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 5 வந்து நமக்கு நம்பர்ஸுங்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ t ஸ்கொயர்டுங்கும் போது ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 2tன்னு கிடைக்கும். d by dt of t square d by dt of t squared பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 2 into t அப்படின்னு கிடைக்கும். இங்கே வெளியில் என்ன இருக்குது, 5 j cap இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2 into 5 என்னவாயிரும், 10ன்னு ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு, 10t இருக்குது ஆல்ரெடி, 10t j cap. இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு 10t j cap கிடச்சிச்சிங்களா. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண பாருங்கள் 3i cap. ஸோ அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பொசிஷன் வெக்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கும்போது v vector is equal to dr vector by dt equal to d by dt of r வெக்டரோட வேல்யூஸ் ஃபுல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3t I cap plus d by dt of 5t square j cap plus d by dt of 7k capன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோமா. அடுத்தது dr by dt நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சது அப்படின்னா, அதாவது இந்த 3யை வெளியில் எடுத்துட்டோன்னா dt by dtனா கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், 3i cap கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு காமிச்ச மாதிரி ப்ளஸ் d by dt of t ஸ்கொயர்ட் பண்ணும்போது 2 into tன்னு கிடைக்கும் நமக்கு ஆன்சர். அடுத்தது 2 into t பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 into 5 10, ஸோ 10t j cap. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும், ஏன்னா கான்ஸ்டன்ட் வேறு அந்த டிஃபரன்ஷியேஷனுக்கு அந்த பார்ட் எதுவும் இல்லை. d by dt of 7 அப்படின்னு பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஆஃப், ஸோ இட் பிகம்ஸ் 0. அடுத்தது பாருங்கள் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் ds by dr vector divided by dtன்னு பண்ணோம். அப்போது அடுத்தது ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும், dv vector divided by dt. அதை எப்படி மாற்றி எழுதலாம், பொசிஷன் வெக்டரில் எப்படி எழுதியிருக்காங்க, d squared r vector divided by dt squared. அதாவது இங்கே கிடைச்ச ஆன்சரை இந்த இடத்துல dr by dt கிடச்சிருக்கு பாருங்கள். இதை மறுபடியும் செகண்ட் டைம் டெரிவேட் பண்ணுறோம், அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது.
அப்போ செகண்ட் டைம் டிரைவ் பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த இடத்துல வெறும் 3 i cap மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ இட் கெட் 0. அப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது t இருக்குது. அப்போ வேறு ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 10j கேப்னு கிடைக்கும். இப்போ இந்த ஏஜே எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் இட் ஷோஸ் த டைரக்ஷன். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ், நமக்கு ஆன்சர் நெகட்டிவில் வந்திருக்கா, இல்லை பாசிட்டிவில் வந்திருக்கிறதுனால இங்கே நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஷினில், ஃபைண்ட் த டைரக்ஷன் இன் விச் த பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் த நெட் ஃபோர்ஸ். எந்த டைரக்ஷனில் அந்த பார்ட்டிக்கல் டோட்டல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொஷின். நமக்கு ஆன்சர் ஃபைனல் என்ன கிடச்சிருக்கு, நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது அக்சிலரேஷன். அப்போ என்ன கிடச்சிருக்கு, 10j கேப். அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க, ஹியர் த பார்ட்டிக்கல் ஹேஸ் அக்சிலரேஷன் ஒன்லி அலாங் பாசிட்டிவ் y டைரக்ஷன். அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு எந்த சைடில் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, y டைரக்ஷனில். அது எந்த y டைரக்ஷனில், பாசிட்டிவ் y டைரக்ஷனில். ஸோ ஹியர் த பார்ட்டிக்கல் ஹேஸ் அக்சிலரேஷன் ஒன்லி அலாங் பாசிட்டிவ் y டைரக்ஷன். According to Newton's second law, net force must also act along the positive y direction. இப்போ நியூட்டன் செகண்ட் லாவை பொறுத்து நெட் ஃபோர்ஸும் அதே டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் அடிஷன் த பார்ட்டிக்கல் ஹேஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இதோட சேர்த்தோம் அப்படின்னா பார்ட்டிக்கல் வந்துட்டு ஹேஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் நோ வெலாசிட்டி இன் இசட் டைரக்ஷன். ஸோ ஹென்ஸ் தேர் ஆர் நோ நெட் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆர் இசட் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்லேயும் இசட் டைரக்ஷன்லேயும் எந்த ஒரு நெட் ஃபோர்ஸும் கிடையாது. ஸோ ஒன்லி ஆக்ட் ஆன் y டைரக்ஷனில் தான் நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ பார்ட்டிக்கல் ஹேஸ் அக்சிலரேஷன் ஒன்லி அலாங் த பாசிட்டிவ் y டைரக்ஷன் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ். ஸோ A is equal to next month நம்ம கண்டுபிடிச்ச 10j கேப்பு. ஸோ here the particle has acceleration only along positive y direction. So according to Newton's second law, net force must also act along positive y direction. தான் net force act ஆகும். So அதாவது the particle has constant velocity in positive x direction and no velocity in z direction. அப்போ hence there are no net force along x or z directionல எந்த ஒரு total force act ஆகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் கூட 2 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கூட இந்த கொஷினை நமக்கு ப்ராப்ளமாக கேட்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ நடத்தவே பார்த்துருங்க, சிலது நீங்களாக பார்க்க சொல்லுவேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 3.7 நீங்கள் பார்த்துக்கங்கம்மா. அடுத்த 3.82 நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ஃபுல்லாகவே இதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸாம்பிள் 3.9. So apply Newton's second law for an object at rest on earth and analyze the result. So Newton's second law, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஆன் earth and analyze the result. ரிசல்ட் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். The object is at rest with respect to earth. earth பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ inertial coordinate system யூஸ் பண்ணுறாங்க. There are two forces that acts on the object. நமக்கு நல்லாவே தெரியும் what are the two forces act on the object. One is gravitational force acts downward direction and normal force. ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ கான்டாக்டில் தான் இருக்கும். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ see this diagram. ஒரு பால் ரெஸ்ட்டில் இருக்குமா, அந்த பால் மேலே 2 forces ஆக்ட் ஆகுது. 2 டயக்ராம் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களா, கிராவிட்டி mg அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் n அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ கோஆர்டினேட் ஆக்சஸ் எடுத்துக்கும் போது எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, gravity acting downward negative y direction. gravity force பார்த்திங்கன்னா இங்கே நெகட்டிவ், அதாவது y directionல, அதாவது நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் y axis அண்ட் இது வந்து நெகட்டிவ் y axis. இப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், எப்போவுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாங்க கிராவிட்டி ஆக்டிங் டவுன்வர்ட் நெகட்டிவ் y direction. சில நேரங்களில் இந்த எக்ஸாமு கூட இது மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கலாம் கொஷின்ஸில். அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆக்டிங் அப்வர்டு. இங்கே வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இதை சொல்கிறாங்க, பாலுக்கும் இந்த இந்த இடத்துல இதுக்கும் வந்துட்டு இடையில உள்ள கான்டாக்ட் தான் வந்துட்டு நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நம்ம சப்போஸ் பூமி மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா அதனால சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிங் அப்வர்டு, அப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன், இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ், இது நெகட்டிவ் y ஆக்சிஸ்னு. அப்போ இந்த இடத்துல mg கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட் டைரக்ஷன். அதை தான் சொல்லியிருக்காங்க. நார்மல் ஃபோர்ஸ் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆக்டிங் அப்வர்ட் பாசிட்டிவ் y டைரக்ஷன்.
ஸோ the free body diagram for this object, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ஆப்ஜெக்டை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொன்னோம், ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும், as a பாயிண்ட் மாஸை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அங்கே பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் பாலை வந்துட்டு என்னவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ அந்த பாயிண்ட் மேலே என்னது, நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரெக்ஷன்லேயும் கிராவிட்டி ஃபோர்ஸ் mg வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயும் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை, நியூட்டன் செகண்ட் லா ஃபார் த ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி நியூட்டன் செகண்ட் லானா F is equal to ma அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுமா. இங்கே வந்துட்டு FG வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏன் FG வெக்டர்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ FG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், ஏன் நெகட்டிவ் சைன், பிகாஸ் இட் ஆக்ட் இன் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது வந்துட்டு என்னது நமக்கு தெரியும், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் மைனஸ் mg ஜே கேப் அந்த காம்பனன்ட்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ ஐ கேப் சாரி எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் டைரக்ஷன்னா ஐ வரும், ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட்னா அது வந்து ஜே வரும். அப்போ FG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mg ஜே கேப். அடுத்தது n வெக்டர் ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்னது அப்வர்ட் டைரக்ஷனுங்களா, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸுங்களா. ஸோ அப்போது n வெக்டர் ஈக்குவல் டு nj கேப். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா, இங்கே வந்து நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டவுன்வர்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது FG வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mg ஜே கேப். அடுத்தது நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ n வெக்டர் இஸ் ஈக்குவல் டு n ஜே கேப். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதாவது நெட் ஃபோர்ஸ். இதை என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது FG வெக்டர் ப்ளஸ் n வெக்டர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோமா. அப்போ நெட் ஃபோர்ஸ் F நெட் வெக்டர் ஈக்குவல் டு என்னென்னு எழுதுறாங்க, மைனஸ் mg ஜே கேப் ப்ளஸ் n ஜே கேப். பட் தேர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் ஆன் த பால். ஏன்னா பால் வந்து எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ ஆக்சிலரேஷன் எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னவாயிருது, A vector is equal to 0. But there is no acceleration on the ball. So A vector equal to 0 by applying Newton's second law. Second law சொல்லும்போது F net vector equal to MA vector. இப்போ இந்த இடத்துல MA என்னவாயிருச்சு, 0 ஆயிருச்சு. அப்போது F net vector equal to அந்த டோட்டல் டேர்ம் என்னவாயிருங்க 0 ஆயிரும். இந்த இடத்துல A vector 0னா M into 0 பண்ணும்போது அதுவும் 0 ஆயிரும். அப்புறம் ஸோ F net vector equal to நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சதோ அதை எடுத்து எழுத வேண்டியதான், மைனஸ் mg ஜே கேப் ப்ளஸ் n ஜே கேப். நெக்ஸ்ட் பேலன்ஸ் என்ன டேர்ம்ஸ் வரும், இந்த தான் இங்கே MA வெக்டர் 0 ஆயிடுச்சுங்களா. இந்த இடத்துல F நெட்டை மட்டும் எழுதும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் mg ப்ளஸ் n காமனாக ஜே கேப் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது by comparing the components on both sides of the equation we get, அதாவது ஜேன்னு கிடச்சது இல்லைங்களா. ஸோ அப்போ போத் சைட்ஸும் நம்ம காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஈக்குவேஷன், மைனஸ் mg ப்ளஸ் n is equal to 0, otherwise we can write n is equal to mg. ஸோ காம்பனன்ட்ஸ் ஜே காம்பனண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சது ஆன்சர், மைனஸ் mg ப்ளஸ் n is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் டேர்மை ரைட் சைட் கொண்டு போயிட்டோன்னா என்ன கிடைக்கும், ப்ளஸ் mg. ஸோ இப்போ n is equal to mg. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நார்மல் ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ வி கேன் கன்க்ளூட் தட் இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் கிராவிட்டி. இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா மேக்னிடியூட்னா அந்த அளவு, லென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு த magnitude of gravity. This may also ask in 3 mark questions. So next problem பாருங்க 3.10, அடுத்த 3.11 பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் பார்ப்போம். ஸோ 3.10 பாருங்கம்மா, a particle of mass 2 kilogram, அதாவது ஒரு பார்ட்டிக்கல் அதோட மாஸ் வந்துட்டு 2 கிலோகிராம் எடுத்துக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்சஸ் 2 forces, அந்த பார்ட்டிக்கல் மேலே 2 forces ஆக்ட் ஆகுது. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க, F1 vector equal to 5 I cap plus 8 j cap plus 7 k cap and F2 vector equal to 3 I cap minus 4 j cap plus 3 k cap. What is the acceleration of the particle? இப்போ அதோட acceleration என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ we use Newton's second law. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், F net vector, அதாவது total force act on the particle அப்படின்னு எடுத்துக்கிறோம். F net vector equal to MA vector
வேர் எஃப் நெட் என்னென்னு பண்ணுறோம் நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் தானே, அப்போ ரெண்டு ஃபோர்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். எஃப் நெட் வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். ஃப்ரம் த அபவ் ஈக்குவேஷன்ஸ் த அக்சிலரேஷன் இஸ், அதாவது இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு MA அப்படின்னா அப்போ ஆக்சிலரேஷன் மட்டும் நமக்கு வேணும்னா என்ன வரும், F/m. அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்கம்மா. நியூட்டன் செகண்ட் லா எஃப் நெட் ஈக்குவல் வெக்டார் ஈக்குவல் டு MA வெக்டார், வேறு எஃப் நெட் வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ், அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் தெரியும், F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். From the above equations, the acceleration is A vector is equal to F net vector divided by M, where F net vector வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறாங்க, F1 ப்ளஸ் F2 அப்படின்னு சொல்லும்போது அந்த I காம்பனண்ட் எது ரெண்டு சேமாக இருக்குது, 5 ப்ளஸ் 3. அதே மாதிரி J காம்பனண்ட் 8 மைனஸ் 4, அடுத்தது 7 ப்ளஸ் 3. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, எஃப் நெட் வெக்டார் ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2 ஆட் பண்ணுறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் எது சேமாக இருக்கோ அது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறாங்க. 5 ப்ளஸ் 3. ஸோ இங்கே 5I இருக்குது, இங்கே 3I இருக்குது. ஸோ 5 ப்ளஸ் 3 I காம்பனண்ட். அடுத்தது 8J இருக்குது, இங்கே மைனஸ் 4J இருக்குது. ஸோ காம்பனன்ட்ஸ் 8 மைனஸ் 4J கேப் ப்ளஸ் 7K இருக்குது, இங்கே 3K இருக்குது. ஸோ 7 ப்ளஸ் 3K கேப். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 5 ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் 8I கேப், 8 மைனஸ் 4 பண்ணால் 4J கேப் ப்ளஸ் 7 ப்ளஸ் 3 10K கேப். எழுதிட்டோமா? ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன கொஷின்னு பார்த்துக்கணும். வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல்? இந்த கொஷின் கூட 2 மார்க்கில் 3 மார்க் கொஷனில் கேட்கலாம். ஸோ இதில் வெரி வெரி ஈஸியான சம்ஸு. நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா சம்ஸையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F net வெக்டார் டிவைடட் பை M, வேர் அடுத்து அதை தான் நம்ம இது பண்ணிட்டோமா, A இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரில இந்த தேர்ட் ஈக்குவேஷன் தேர்டாக இருக்கிற லைனை பாருங்கள். அதாவது ஆட் பண்ணி வச்சாச்சு, டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா, எஃப் இஸ் ஈக்குவல் டு MA. எனக்கு வந்து ஏ தான் தேவை, ஆக்சிலரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், எஃப் நெட் வெக்டார் ஈக்குவல் டு எஃப் நெட் வெக்டார் டிவைடட் பை M. இங்கே M என்ன நமக்கே தெரியும், 2 கிலோகிராம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை I காம்பனண்ட் 2, அடுத்தது ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 J காம்பனண்ட் ப்ளஸ் 10 டிவைடட் பை 2 K காம்பனண்ட். உங்களுக்கே தெரியும் 8 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும், 4I கேப் ப்ளஸ் 4 டிவைடட் பை 2னா 2J கேப் ப்ளஸ் 10 டிவைடட் பை 2னா 5K கேப். ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில், ஒய் டைரக்ஷனில் அண்ட் இசட் டைரக்ஷனில். ஸோ அதை தான் இந்த காம்பனன்ட்ஸில் எழுதியிருக்காங்க. ஸோ A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4I கேப், அடுத்தது 2J கேப் ப்ளஸ் 5K கேப். ஆர் யூ கிளியர்? ஸோ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 2 கிலோகிராம், எக்ஸ்பீரியன்ஸஸ் 2 ஃபோர்ஸஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல்ங்கும் போது we apply the Newton செகண்டில் அப்ளை பண்ணி டோட்டல் ஃபோர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு, 4I கேப் ப்ளஸ் 2J கேப் ப்ளஸ் 5K கேப். அடுத்தது எக்ஸாம்பிள் 3.11மா, ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பிளாக்ஸ் A, B and C ஷோன் இன் த ஃபிகர். இது ரொம்ப ஈஸி தாம்மா. அதாவது டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் மேலே 3 பிளாக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் ஆரஞ்ச் கலர், தென் செகண்ட் ஒன் இஸ் ப்ளூ கலர், தென் தேர்ட் ஒன் இஸ் க்ரீன் கலர். ஸோ அப்போது A பிளாக், B பிளாக், C பிளாக். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை கண்டுபிடிக்கணும் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பிளாக்ஸ். என்னென்ன ஃபோர்ஸஸ் பிளாக்ஸ் A, B, C மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேலே 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று இது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒன்று வந்து என்னம்மா டவுன்வர்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்னங்கிறத பார்ப்போம். சொல்யூஷன், ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் A. நல்ல டயக்ராமை பார்த்துக்கோங்க. பிளாக் A மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளாவே சொல்லிடலாம். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒன் இஸ் டவுன்வர்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ். இந்த பிளாக் A வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டோன்னா இந்த பிளாக் A அப்படின்னா ஒன்று வந்து டவுன்வர்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் mg. இன்னொன்று என்ன ஆக்ட் ஆகும், B பிளாக்ல இருந்து, அதாவது B பிளாக் மேலே தானே A பிளாக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ B பிளாக்ல இருந்து அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து A பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ 2 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் A, டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த்,
தட் இஸ் எம்ஏஜி. ஏன் இங்கே எம்ஏ கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் ஏங்கிறதுனால எம்ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரீ பாடி டயக்ராமை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டயக்ராம் உங்கள் புக் ஓப்பன் பண்ணி டயக்ராமை பார்த்துக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்வர்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த். அப்போ இது வந்து டவுன்வர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து டவுன்வர்டு கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுமா. அடுத்தது அந்த ஏ பிளாக்குக்கு கீழே என்ன இருந்துச்சு? பி பிளாக் இருந்துச்சா? அப்போ பாருங்கள், அப்வர்டு அந்த பி பிளாக்குக்கு மேலே தானே ஏ பிளாக் இருந்துச்சு. இது ஏ பிளாக், இது பி பிளாக்னா இந்த பி பிளாக்ல இருந்து நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? ஏ பிளாக் மேலே எக்ஸர்ட் பண்ணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் பி, என்பி. நார்மல் ஃபோர்ஸுங்கிறதுனால அதை என்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் கிளியராக புரியுது பாருங்கள். இந்த எக்ஸர்டட் பை த பிளாக் பி அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது நார்மலாக கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது தான். ஸோ அப்போ ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் ஏல என்னென்ன ஆக்ட் ஆகுது? டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் எம்ஏஜி. அடுத்தது அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் பி, தட் இஸ் என்பி. அடுத்தது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் பிளாக் ஏ இஸ் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் ஃபாலோயிங் பிக்சர். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் பிளாக் ஏ அப்படின்னு சொல்லும்போது எம்ஏஜி கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் என்பி அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ். அடுத்தது ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் பி. இப்போ பிளாக் பி மேலே நீங்களே சொல்லுங்கள். டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எர்த், அது தெரியும் நமக்கு. எப்போவுமே கிராவிட்டி ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதனால எம்பிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் ஏ. மேலே ஒரு பிளாக் ஏ இருக்குது பார்த்தீங்களா? பிளாக் ஏ, அடுத்தது பிளாக் பி, ஓகேவா? அடுத்தது பிளாக் சி. இப்போது பி மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது? ஒன்று வந்து டவுன்வர்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் சொல்லிட்டோம். அடுத்தது ஏ டவுன்வர்ட், அதாவது ஏ பிளாக் வந்துட்டு டவுன்வர்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் ஏ, இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அடுத்தது இந்த சிக்கு மேலே தானே பி இருக்குது. அப்போ சிக்கும் பிக்கும் இடையில என்ன இருக்கும்? நார்மல் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்களா? அப்போ 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் பிளாக் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எர்த் எம்பிஜி. அடுத்தது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் ஏ, தட் இஸ் என்ஏ, அதான் நார்மல் ஃபோர்ஸ் அதுவும். அடுத்தது அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் சி, என்சி. அப்போ 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த பிளாக் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆன் பிளாக் பிங்கும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராமில். பாயிண்ட் பிளாக் பி இருக்குது. நார்மல் அப்வர்ட் ஃபோர்ஸ், அதாவது சி பிளாக்ல இருந்து அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஒன்று. அடுத்தது ஏ பிளாக்ல இருந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் பி பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது, அதை தான் என்ஏன் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது நார்மலாக கிராவிட்டி ஃபோர்ஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன், தட் இஸ் எம்பிஜி. அடுத்தது ஃபோர்ஸஸ் ஆன் பிளாக் சி அப்படிங்கும்போது இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை எர்த் எம்சிஜி. அடுத்தது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் பி, என்பி, அதாவது நார்மல் ஃபோர்ஸ் சி பிளாக் மேலே பி பிளாக் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ரெண்டுத்துக்கான கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து நார்மல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அப்வர்ட் ஃபோர்ஸ், அந்த டேபிளுக்கும் பிளாக் சிக்கும் இடையில ஒரு அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த டேபிள், என் டேபிள். ஸோ அதான், ஸோ 3 forces act on the block C. சரிங்களா? ஸோ upward force exerted by the table, n table. ஸோ a force on block C. ஃப்ரீ பாடி டயக்ராமில் பாருங்கள், ரெட் லைன் அண்ட் ரெட் லைன், அதாவது கிராவிட்டி நார்மலாக கிராவிட்டி ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு என்னது? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் பி. ஸோ அதனால தான் அந்த ப்ளூ கலர் டிஃப்ரென்ஸ் காமிச்சு என்பின்னு கொடுத்துருக்காங்க. சார் நெக்ஸ்ட்டு சம் நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. 3.12. அடுத்தது 3.13 பார்ப்போம். The position of the particle is represented by y is equal to ut minus half gt squared. ஸோ அதாவது எக்ஸாம்பிள் 3.13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the position of the particle is represented by, அவங்களே கொடுத்துட்டாங்க position of the particle, y is equal to ut minus half gt squared. அதாவது இது எதுலேருந்து வந்துச்சுன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லேருந்து வருதுமா. அதாவது நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், u plus at v is equal to u plus at, then s is equal to ut plus half at squared அப்படி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பொசிஷன் அப்படிங்கும்போது s is equal to ut plus half at squared எழுதுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், particle is represented by y is equal to ut minus half gt squared. அப்போ what is the force acting on the particle? அந்த பார்ட்டிக்கல் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது?
So what is the momentum of the particle? Momentum na என்னது? Mass into velocity. இது எல்லாமே 2 mark question 3 mark questionல கேட்கக்கூடியதுதான். So to find the force we need to find the acceleration experienced by the particle. அதாவது ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகல் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பார்ட்டிகல். அந்த பார்ட்டிக்கல்னால என்ன ஆக்சிலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, அந்த பார்ட்டிக்கல் என்ன ஆக்சிலரேட் பண்ணுது, எக்ஸ்லரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். வாட் இஸ் த ஃபோர்ஸ், எந்த மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது நமக்கு நல்லாவே தெரியும், பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சிலரேஷன் எப்படி எழுதுவோம்? எக்ஸலரேஷன் இஸ் given by a is equal to d square, செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது there is a second derivative of position vector தான் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அதனால தான் a is equal to d square y by dt ஸ்கொயர்னு எழுதிருக்கலாம். இல்லைன்னா மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்? a is equal to dv by dtன்னு எழுதலாம். அதாவது பொசிஷன் வெக்டரில் சொல்லும்போது செகண்ட் டெரிவேட்டிவை தான் நம்ம ஆக்சிலரேஷனாக சொல்லுவோம். ஸோ அதனால தான் அப்படி எழுதியிருக்காங்க. ஆக்சிலரேஷன் இஸ் given by a is equal to d square y by dt ஸ்கொயர்னு. ஆர் இல்லைன்னா வெலாசிட்டியில் சொல்லும்போது a is equal to dv by dt. Here v is equal to நமக்கு என்ன தெரியும்? velocity of the particle in y direction. அப்போது v is equal to என்னென்னு வரும்? dy by dt. அதாவது இப்போது v equal to என்னென்னு எழுதலாம்? dy by dtன்னு எழுதலாம். இல்லைனா a is equal to அதை எப்படி எழுதலாம்? இதை d squared, அதாவது dv by dtயை எப்படி மாற்றி எழுதலாம்? d by dt of vக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம்? dy by dtன்னு எழுதலாமா? இப்போ என்ன வாயிரும் இந்த இடத்துல? d squared y by, ஆன்சர் என்ன கிடச்சிரும் நமக்கு இங்கே? a is equal to d squared y by dt squared. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடச்சிரும்? d squared y by dt squaredன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ அதுதான். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம்னு சொல்கிறாங்க? dv by dt, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சுங்களா எப்படி வந்துச்சுன்னு? ஸோ a is equal to d squared y by dt squared. அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம்? a is equal to dv by dt. நெக்ஸ்ட்டில் v வந்து நமக்கு என்ன தெரியும்? velocity of the particle in y direction. ஸோ நமக்கு ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to u minus half gt squared. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷின். பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல்ட்டு y minus u minus half gt squared. இப்போ velocity of the particle in y direction அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். v is equal to dy by dt. v is equal to, அதாவது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். dy by dt. ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆக்சிலரேஷன், அதை வச்சு ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வெலாசிட்டியில் வந்துட்டு dy by dt. இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் dy by dt பண்ணும்போது என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா நமக்கு dy by dt, அதாவது d by dt ஆஃப் u அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் அடுத்தது d by dt ஆஃப் ஹாஃபை வந்து வெளியில் எடுத்துடலாம், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆகும் அது. அப்போ d by dt ஆஃப் g கூட எடுத்துடலாம் இன்ட்டு t ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஹாஃப் g வெளியில் எடுத்துடலாம். அப்போ d by dt ஆஃப் t ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். இந்த இடத்துல d by dt ஆஃப் u. இப்போ இந்த டேர்மில் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? v is equal to dy by dt equal to, ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? u minus gt. அதாவது y is equal to ut minus, இந்த டீயை விட்டுட்டோமா மிஸ் முன்னாடி, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், gt ஸ்கொயர்டு. சரிங்களா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது அப்படியே dy by dt போடுங்க. dy by dt ஈக்குவல் டு d by uவை வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ எடுத்துட்டோன்னா d by dt ஆஃப் t அப்படின்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல dt by dt என்னவாயிரும்? ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? வெறும் u மட்டும் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா மைனஸ் ஹாஃப் ஜியை வெளியில் எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? d by dt ஆஃப் t ஸ்கொயர்டு இருக்கும். இப்போ இந்த t ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன கிடைக்கும்? 2tன்னு கிடைக்கும் ஆன்சர். நான் இங்கே ஆன்சர் இந்த இடத்துல எழுதிடுறோமா? 2tன்னு கிடச்சதுன்னா இந்த 2வும் இந்த 2வும் என்னவாயிரும்? கீழே கேன்சல் ஆயிரும். புரியுதுங்களா சொல்லித்தரது?
ஸோ அப்போ y is equal to ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது ut minus half gt squared. அடுத்தது dy by dt, ஏன்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்க நமக்கு v is equal to dy by dt பண்ணுறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, dt அதாவது ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சுன்னா u மட்டும்தான் இருக்கும். u மைனஸ் இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும், gu tu மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. v is equal to dy by dt equal to u minus gt. அடுத்தது இப்போ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, what is the force acting on the particle and what is the momentum of the particle. ஸோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வெலாசிட்டி வச்சு நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் நமக்கு என்ன தெரியும், m இன்ட்டு v, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்படின்னா இந்த v கண்டுபிடிச்ச v வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். m இன்ட்டு v அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவல் டு m இன்ட்டு விக்கு பதிலாக என்ன பண்ணலாம், u மைனஸ் gt. the momentum of the particle equal to m into v equal to m into u minus gtயை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கம்மா. இப்போ அடுத்தது ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல் தானே. அப்போ என்ன தெரியும் நமக்கு, ஆக்சலரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஃபோர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு v கண்டுபிடிச்சாச்சு. v is equal to u minus gt. அதை அந்த ஃபார்முலா மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கலை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m into v equal to m into u minus gt போட்டாச்சு. அடுத்தது a is equal to நமக்கு என்னென்னு தெரியும், dv by dt. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது v டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா dv by dt பண்ணோன்னா இந்த u வந்து கான்ஸ்டன்ட், ஸோ அது கெட் 0 ஆயிரும். அடுத்தது மைனஸ் g மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா u மைனஸ் ஜிடியை ஒரு தடவை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா du by dt அதை மாதிரி வரும். அப்போ இனிஷியல் அது கான்ஸ்டன்ட் டேர்முங்கிறதுனால 0 ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும், ஜிடியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் g கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா a is equal to மைனஸ் g. இப்போ ஆக்சிலரேஷன் தெரிஞ்சதுனால நம்மளால் என்ன ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மொமெண்டமும் இங்கே கண்டுபிடிச்சாச்சு. த மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ வெலாசிட்டி m இன்டூ u மைனஸ் gt. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த object is given by F is equal to ma equal to minus mg. அப்போ என்ன அர்த்தம், மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நெகட்டிவ் சைன் வந்துட்டு என்னது, நெகட்டிவ் சைன் implies that the force is acting on the negative y direction. நெகட்டிவ் y directionல ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ this is exactly the force that acts on the object in a projectile motion. ஸோ இப்போ அந்த y directionல நெகட்டிவ் y directionல போகிறதுனால இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, the object moves in a projectile motionல மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The negative sign implies that the force is acting on the negative y direction. ஏன்னா மைனஸ் mg நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லைங்களா. மொமெண்டம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டிக்கு பதிலாக இங்கே என்னது, விக்கு பதிலாக u மைனஸ் ஜிடி. அதை வச்சு ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மைனஸ் ஜின்னு கிடைக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது we get minus mg. ஸோ இங்கே மைனஸ் நெகட்டிவ் சைன் எதுக்கு இம்ப்ளைஸ் பண்ணுறாங்கன்னா, force is acting on the negative y direction. So this is exactly the force that acts on the object in a projectile motionல force வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியுது. ஸோ திஸ் இஸ் a 3 mark question. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதாமா. நெக்ஸ்ட்டிலேருந்து அடுத்தது ஃபுல்லாகவே 5 mark questions தான் வரும். இந்த பார்ட்டிக்கல் மூவிங் இன் an inclined plane. ஸோ இது 5 mark questions எல்லாம் it extends 3 pages. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டாப்பிக்கை பார்க்கலாமா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இஸ் வெரி மஸ்ட். ஸோ அதனால் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை அதுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இடையில கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்துட்டு, அதாவது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க சொல்லியிருக்கு இல்லைங்களா, அந்த சம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க வீட்டில். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு இல்லைங்களா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த பார்ட்டிக்கல் மூவிங் இன் an inclined plane 5 mark question நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.